யாழ்ப்பாணம் மாதகள் யோதிப்புலம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 4.2 ஏக்கர் காணி கடற்படையினரின் தேவைக்காக சுவீகரிக்கும் வகையில் இன்று அளவீடு செய்யப்பட்டுள்ளது. காணி உரிமையாளரின் அனுமதியுடன் காணி அளவீட்டு பணி இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் காணி சுவீகரிப்பு விடயத்தில் மக்கள் ஏமாற்றப்படுவதாக மக்கள் பிரதிநிதிகளும் சிவில் அமைப்புகள் பிரதிநிதிகளும் குற்றம் சுமத்துகின்றனர். யாழ்ப்பாணம் மாதகள் ஜோதிபுரம் பகுதியில் உள்ள 4.2 ஏக்கர் காணியை அளவீடு செய்வதற்காக நில அளவீட்டு திணைக்கள அதிகாரி குழுவினர் இன்று முற்பகல் 10 மணி அளவில் சென்றிருந்தனர். காணி அளவீடு செய்வதற்கு காணியின் உரிமையாளர் சம்மதம் தெரிவித்தமையால் தடைகளின்றி அதிகாரிகள் தமது பணிகளை முன்னெடுத்தனர். காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட ஜோதிபுரம் பகுதிக்கு வலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீவன், வலி வடக்கு பிரதேச சபை தலைவர் எஸ் சுகீர்தன், வடமாகாண சபை உறுப்பினர் ப கஜதீபன் ஆகியோர் சென்றிருந்தனர். காணியினுடைய சொந்தக்காரர்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ப வைக்கப்பட்டவர்களாக இந்த பிரதேசங்களை தங்களுக்கு தருவதற்கு அவர்கள் சம்மத கடிதம் கொடுத்து விட்டதாக இன்றைக்கு இங்கே கடற்படையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். நிலங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக இவர்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலைமை தொடர்ச்சியாக தொடருமேயானால் தொடர்ச்சியாக இந்த பிரதேசங்கள் இராணுவமயமாகுவதும் அதன் மூலமாக எங்களுடைய குடிப்பரம்பல் சிதைக்கப்படுவதும் சிங்களமயமாகுகின்ற நிலைமை அதற்கான ஒரு அடிப்படையாக அத்திவாரமாக இவ்வாறான செயற்பாடுகள் அமையும். தொடர்ச்சியாக இந்த தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பலை சிதைக்கும் வகையில் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் கூட அந்த கடற்படை பேச்சாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், தாங்கள் சட்டத்துக்கு அமலாகத்தான் இந்த காணிகள் சுவீகரிப்பதாக. நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேட்க விரும்புகின்றோம், உங்களுடைய சட்டம் என்ன நாங்களும் பல சட்டங்களை படித்திருக்கின்றோம், எங்களுக்கும் சட்டங்கள் தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது எங்களுடைய அந்த இலங்கை சட்டத்தில் இல்லாத ஒரு விதமான சட்டங்களை சொல்லி எங்களுடைய நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து இப்படியான அடக்குமுறைகளை தமிழ் மக்கள் மீது நீங்கள் கட்டவிழ்த்து விட நினைத்தால் பாரிய விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதக்கல் ஜோதிபுரம் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட காணி அளவீட்டு பணிகள் தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. காங்கேசன்துறை துறைமுகத்தின் பாதுகாப்பிற்காகவே இந்த காணி சுவீகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உரிய சட்ட நடைமுறைக்கு அமையவே இந்த காணி சுவீகரிப்பு பணிகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட கடற்படை பேச்சாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பலவந்தமாக காணிகள் கைப்பற்றப்படுவதில்லை என அவர் கூறினார்.